அப்போ இந்த நாம் பயன்படுத்தக்கூடிய உள் ஆடைகள் காரணமாக அடிவயிற்றில் சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கோ, அதில் முக்கியமாக ஆண்களுக்கு விரை வீக்கம் வருவதற்கு, குடல் இறக்கம் வருவதற்கு, ப்ராஸ்டேட் என்லார்ஜ் வருவதற்கு, வெரிகோஸ் வெயின் ஃபார்ம் ஆகிறதுக்கு டெஸ்டில்ஸில் குழந்தையின்மைக்கு பரிசோதனை செய்யும்போது டெஸ்டில்ஸில் வெரிகோஸ் வெயின் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. பெண்களுக்கு நீர்க்கட்டி இருக்கா, சாக்லேட் சிஸ்ட் இருக்கா, ஃபைப்ராய்டு எதுவும் இருக்கா, மயமா யூட்ரஸ் எது இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. எக்கு ஒழுங்காக உருவாகுதா, பாலிக்கிள் ஸ்டடி பார்க்குறாங்களா இல்லையா? ஏன்? அடிவயிற்றில் சக்தி ஓட்டம் தடை ஏற்பட்டால் அடிவயிற்றுக்கு உள்ளே இருக்கிற உள் உறுப்புகள் பலகீனம் ஏற்படும், பாதிப்பு ஏற்படும். இதில் ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும். நம் உடம்பில் பெரிய பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு சின்ன சின்ன தவறுகள் தான் அடிப்படை காரணமாக அமைகிறது. நாம் தெரிந்தோ தெரியாமலோ இந்த உடம்பை கெடுக்கக்கூடிய வகையில் செய்யக்கூடிய சின்ன சின்ன அன்றாட தவறுகள் அது சிறிது சிறிதாக உடம்பில் சில மாற்றத்தை ஏற்படுத்தி பிற்காலத்தில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதன் காரணமாக தான் நோயின் அடிப்படையில் சிகிச்சை என்பதை விட ஆரோக்கியத்தின் அடிப்படையில் சிகிச்சை பெறுவதுதான் மிக மிக ஆரோக்கியம். ஒரு பிரச்சனை வருவதற்கான மூல காரணம் என்ன, இந்த உடம்பில் இந்த பிரச்சனை வருவதற்கு நான் என்ன தவறு செய்தேன் என்பதை சுயமாக ஆராய்ந்து அறிந்து புரிந்து கொள்ளாமல் நாம் பிரச்சனைக்கு மட்டும் சிகிச்சை எடுத்தால் திரும்ப திரும்ப அதே பிரச்சனை வர வாய்ப்பு உண்டு. இப்போ புரியுதா? இந்த உடம்பை கெடுக்கக்கூடிய ஒரு சின்ன தவறு இது கூட நம்ம உடம்பை பாதிக்கும், ஆரோக்கியத்தை கெடுக்கும் என்ற ஒரு விழிப்புணர்வு நமக்கு இல்லை. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.